மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா? இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம். அதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். காஃபி குடிக்கலாம். சரி, அந்த சைடுல உட்காரலாம் வாங்க. நல்லா உட்காருங்க. எதுக்கு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஃப்ரீயா உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். ஏங்க பரவாயில்ல, இது காஃபி ஷாப் தானே, நீங்க தைரியமாவே இருக்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாதா. எல்லா விஷயமும் பழகிட்டு பண்ண முடியாத. காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டா. மத நீங்க ஃப்ரீயா உட்காருங்க. இங்க இப்ப என்ன ஆகி போச்சுது? மத சாதாரணமா ஃப்ரீயா உட்காருங்க. மத இதை பதட்டமே வேண்டாம். உங்க முகத்தை பார்க்கும்போது தைரியமான பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க. சில விஷயங்களுக்கு பயந்து தானே ஆகணும். இங்க எதுவும் தப்பு ஆகலையே. தப்பு பண்ணா கண்டிப்பா பயப்படணும். இங்க எதுவும் நீங்க எந்த தப்பு பண்ணலையே. இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்ல. அதுவும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நான் வந்ததே இல்ல. சரிதான், கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா நம்ம ஒண்ணும் ஒளிஞ்சு மறைஞ்சு மறைவான பக்கத்துல உட்காரலையே. மக்கள் நடமாடுற இடம் இது, பிளாட்ஃபாரம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, நம்ம ஒரு மக்கள் சாதமா நடந்துட்டு இருக்காங்க. இதுல பயப்பட ஒண்ணுமே இல்லையே. சரி. ஏன் ஒரு மாதிரியா இருந்தீங்க? ஒரு மாதிரி சோகமா இருந்தீங்களா? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் கொண்டு ஒரு டிராப் பண்ணிட்டேன். வரும்போது நீனே வந்துரு. அதான் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க தான். நான் காபி குடிக்க முடியாது. என்னால இப்ப காபி குடிக்க முடியாது. நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு பத்திரமா வந்துரு. அதான் ப்ளீஸ் அத்தா, ஒரே ஒரு காப்பி குடிங்களா எனக்காகத்தான். முடியாது, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட தான் கேட்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காஃபி குடிச்சிட்டு போங்களேன். காஃபி குடிச்சிட்டு போறேன். அத்தை சொன்ன மாதிரி அவர் மனசை மாத்திரலாம். தேங்க்ஸ் அத்தா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சில பேருடைய முகத்தர இப்பதானே கிளியுது. அத்தா அத்தா, என்ன? உங்களுக்கு காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா? வெயிட்டர், 2 காஃபி. எனக்கு காஃபி தான் வேணும். வெயிட்டர், 2 காஃபி. நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லவே இல்லை. உங்களதான் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. என்ன? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலன்னு கேட்டேன். எதுக்காக சோகமா இருந்தீங்க? யார் சொன்னா நான் சோகமா இருந்தேனே? காஃபி குடிக்கும் போது காஃபி கப்பில் எப்படி காஃபி குறையுதோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்க பாரமும் குறைஞ்சிருக்கணும். உங்க மனசுல இருக்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நிச்சயமா உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா உங்க மனசுல பாரம் குறையும். தைரியமா சொல்லலாம். பாரெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையே, உங்க முகமே காட்டு கொடுக்க ஏதோ ஒரு பதட்டம். அத்தா அத்தா, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாத போலுக்கு. நீங்க அங்க பாக்குறீங்க, இங்க பாருங்க. வேண்டான்னு சொன்ன 2 நாள்ல அத்தை பொண்ணை கூட்டிட்டு வந்தாச்சு. யார் சொன்னா நான் கவலைப்பட்டேன்னு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு யாருமே துரோகமே பண்ணல. என் அப்பா துரோகம் பண்ணல, என் அம்மா எனக்கு துரோகம் பண்ணல, எனக்கு யாருமே துரோகம் பண்ணல. காதல துரோகம் பண்ணல, யாருமே எனக்கு துரோகமே பண்ணல. யாருமே துரோகம் பண்ணதப்ப நான் எப்படி சோகமா இருக்க முடியும்? இல்லையா, உங்க பேச்சுல ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது. நிஜமாவே ஹாப்பியா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். துரோகம் யாராவது நமக்கு பண்ணினதுன்னு நம்ம சோர்வா இருக்க முடியும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ். எதுக்கு? சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு. அதானே, இங்க பாருங்க, அம்மா அப்பாவே துரோகம் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டானே, என்ன கேண்டி இருக்கு பாருங்களேன்.
என்ன சொல்ற புரியல. இல்ல, இந்த காலத்துல பெத்தவங்களே துரோகம் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஓ அப்படி சொல்ல வரியா? அது உண்மைதான். இப்பெல்லாம் பாதி பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அது உண்மைதான். இப்ப சொன்னீங்க பாருங்க, அது 100% உண்மை. இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. ஒரு அடி தாங்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு அடி விழும் பாருங்க. அந்த தெய்வத்துக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான், ரொம்ப நல்லவன். என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதே, மனசு நல்லா பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. சாரி சாரி, நான் ஏதோ இதுல கத்திட்டேன், சாரி. சரி, காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாமா? நான் இப்பவும் சொல்றேன், உன் மனசுல என்னமோ இருக்கு. இனி ஒண்ணு இல்ல, இனி என் மனசுல ஒண்ணுமே இல்ல. அதான் காஃபி குடிங்க. சரி. சரி, போலாமா? நீ எதுவுமே பேசவே இல்லையே. இல்ல, இவ்வளவு போதும், நான் கிளம்பட்டுமா? நான் சும்மா சொல்றேன், உங்களுக்கு ஏன் கூட வந்தனால எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது ஒரு புது அனுபவம். நான் யாரு கூடயும் காஃபி குடிக்க வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அனுபவம் நல்லா இருந்தது. காலேஜ் போய்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. இருங்க, நானே கொண்டு விட்டுறேன். இல்ல, பக்கத்துல தான், நான் போயிருவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருங்க நான் கொண்டு விட்டுறேன். இல்ல, இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம ஒன்னாவே போலாம். உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. அது உங்க பேர் தான் கேட்டேன். உங்க பேர் என்னன்னு கேட்டேன். நீ நம்ம ஏரியால சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டல? இந்த ஊர் முழுக்க இல்ல, உலகம் முழுக்கவே நான் சுத்தி காட்டுறேன். ஊர் முழுக்க சுத்தி காட்டுறேன். பைக்லயே போலாம். சரிங்கதா. ஊர் முழுக்க சுத்தி காட்டுறேன். என் பேரு கேட்டீங்கல்ல, என் பேரு இசை. வெறும் இசை, வெறும் இசை மட்டும்தான். வெறும் இசை மட்டும்தான். இசை, என் பேரு இசை. என் பேரு இசை. என் பேரு இசைதான். இசை நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இசை நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். அழகான பேருள்ள ஒரு பொண்ணு என் கூட காஃபி ஷாப்ல. நீங்க ஆள் மட்டும் இல்ல, உங்க பேரு அதை விட ரொம்ப அழகா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நான் உள்ள பில் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. நாளைக்கு கண்டிப்பா நம்ம சுத்தி பார்க்க போறோம். பைக்லயே போகலாம். நீ எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் கட்டாயமா கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் அத்தா. பரவாயில்ல, நம்ம நல்ல பிள்ளைங்களை கூட்டு போறதுல தப்பு இல்ல. உன்ன மாதிரி உண்மையான பாசத்துக்கு எங்கிற பிள்ளைங்களை கூட்டு போறதுல தப்பே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. இதுக்கு முன்னாடி நீ காஃபி ஷாப்ல வந்திருக்கியா என்ன? என்னத்தா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஏதாவது படிக்கிற இடத்துல அப்பெல்லாம் வந்திருக்கேன்னு கேட்டேன். இல்லத்தா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். தங்கச்சி கூட வருவேன், அம்மா அப்பா கூட வருவேன். அதே சென்னையில் அடிக்கடி போய்க்கிடுவோம். குட், அப்படித்தான் இருக்கணும். அம்மா அப்பா கூட வருவா இல்ல தங்கச்சி கூட வருவா, அப்படிதானே? ஆமாத்தா, வேற யார் கூட வர முடியும்? இல்லைன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கா, அவ கூட வந்திருக்கேன். ஃப்ரெண்டு கூட? சரி சரி. மத்த யாரு கூட நீ வந்து பழக்கம் இல்ல? இல்லத்தா. அது சரி, வெளியில வந்திருக்கோம். வேற உனக்கு ஏதாவது வேணுமா? எதத்தா கேட்டீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வெளியில கூட்டு வந்திருக்கல, அதான் ஏதோ வேணுமான்னு கேட்டேன். இல்லத்தா,
கேட்டதே போதும். இல்ல ஏதாவது வேணா சொல்லு. இல்லக்கா பரவாயில்ல. வெக்கப்படாத. இது வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்கிட்ட தானே கேட்க. உனக்கு உரிமை இருக்குல்ல, கேளு. ஒரு சாரி வேணா எடுத்துக்கிட்டா? இருக்கேன் தயக்கம். தாராளமா எடுத்துக்க. பக்கத்துல தான் ஒரு ஷாப் இருக்கு, அங்க போலாமா? போலாமே. தாராளமா போகலாம், சேர்ந்து போகலாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்க. சரி பூ என்ன வேணாலும் வாங்கிக்க. சரிங்கக்கா. இசை போலாமா? சரி. பேக் வேணா கொண்டா, நான் வச்சுக்கிறேன். இல்ல இருக்கட்டும், வெயிட் இல்ல. அதுக்கு இல்ல, அந்த தாவணி பிடிச்சிட்டே நடக்கல, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கொண்டா. பரவாயில்ல. பரவாயில்ல இசை, கொண்டா. பார்த்து வா, சரியா? எதுவும் இடிச்சுக்காத, பார்த்து வா. இனி இடிச்சுக்க மாட்டேன். இது கூட இடிச்சுக்கிட்டியா? ஆமா, நான் இனி பாத்துக்கிறேன். சரி வா, பார்த்து வா. காரு அந்த சேர்ந்தது எது? ரோட்டை நான் கிராஸ் பண்ணி விடுறேன். கையை பிடிச்சிக்க வா. இல்ல நான் கிராஸ் பண்ணிடுறேன். இல்ல எங்க வண்டி வேகமா வரும். வா, கையை பிடிச்சிக்க. இசை வா, பார்த்து வா. இசை நில்லு. இசை நில்லு, நான் வரேன். ரோட்டை கிராஸ் பண்ணாத, நில்லு. ஏதாவது கேஸ் சிக்காமல போயிடும். அன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். கை நிறைய சம்பளம் வாங்குதான் பாத்துக்கங்க. இப்ப அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கிற வயசுலாம் கிடையாது. இருந்தாலும் மூத்தது கல்யாணம் முடிச்சிட்டு இவனுக்கு அந்த திருப்பி ஒரு கழுத்தை படிச்சோம்னா அவன் பாட்டு அவன் பாத்துட்டு போறான். கை நிறைய சம்பளத்தை பண்ண போறான். எனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு? இல்ல பொம்பளை பிள்ளைய கரையத்தனும் பணத்தை கொண்டு குடுங்கடான்னு கேட்கறதுக்கு அவன் சம்பளம் அவனுக்கு தான். அப்படின்னா நாளைக்கு என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்களே சொல்லுங்க, பொம்பளை பிள்ளையா இருக்கு இல்ல நீ சம்பளப்பட்ட எடுத்து என்கிட்ட குடுன்னு சொல்லதுக்கு இனி அவன் பட்ட அவன் தான் பாக்கணும். அது போக இவன் பேர்ல ஏகப்பட்ட சொத்து சுகம் வேற எடுத்து போட்டுக்காம பாத்துக்கங்க. எல்லாம் என்ன எனக்கு கெட்டிக்க பொருளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. உங்க மகன் அதிர்ஷ்டக்காரியா தான் இருக்கணும். 80,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குதான். வீட்டுல சொத்து சுகம் ஏகப்பட்டது, வீடு வாசலே இருக்கு. ஒரு குறை இருக்காது உங்க பொண்ணுக்கு. அதான் சொல்லிட்டேன், உங்க பொண்ணு கொடுத்து வச்சவளாதான் இருக்கணும். எனக்கெல்லாம் இவன் சம்பளம் சல்லி பிசாக்கு வேண்டாம். ஏன்னா என் புருஷன் கடையில இருந்து வரதே எனக்கு போதும். வயக்காட்டுல இருந்து வருது. எனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு? அப்படின்னா எவ்வளவு நாள் நகை போடலாம். எல்லாம் என் பிள்ளைக்கு தான் பிச்சாரம். அது போக நான் வருங்க என்கிட்ட 1 கிலோ தங்கம் இருக்கு. நான் 4 மரமும் வந்தோன்னா 4 பேரும் பாதி பாதி எடுத்துட வேண்டியதான். எனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்குது? 4 பிள்ளைகள் 4 மருமக்க மாதிரி ஆனா ஒன்னா ஒத்துமையா இருந்து ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துட வேண்டியதான் நம்ம கடத்துக்கு பிறகு. போத கிடைக்க மாமியார் வேற ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கா பாத்துக்காங்க. நீங்க போட சொத்தெல்லாம் யாருக்கு? உங்க பிள்ளைக்கு தான். இப்ப எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவர்மெண்ட் உத்தியோகம், கை நிறைய சம்பளம். இந்த கார் வேற புக் பண்ணிருக்கான். இந்த 2-3 நாள்ல கார் வந்துடும். அப்படியா? அவன் கொஞ்சம் கூச்சு சுவாபம் பாத்துக்கங்க. நீங்க கேட்ட மாதிரியே 1.25 கிலோ தங்கம் போட்டுருதேன். ஒரு காரு, அப்புறம் ஒரு டிராக்டர், பண்ட பாத்திரம், ஃப்ரிட்ஜ், அது இதுன்னு எல்லாம் கொடுத்துருவேன். அது போக நீங்க மேற்கொண்டு இது வேணும்னா சொல்லுங்க. ஐயோ எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க உங்க பிள்ளைக்கெல்லாம் செய்தி என்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா? ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையா இருக்கிற போய் கேட்டு பாக்கி வாங்கி வச்சு சேர்த்து வச்சுட்டு போறதுக்கு இல்லையா மொவாதி எடுத்துட்டு போட்டு சொல்றதுக்கு பொம்பளை பிள்ளையா இருக்கு. உங்க மகளுக்கு நீங்க என்ன போடணும்னு நினைக்கலாம் போடுங்க. என்னத்த சொல்ல உங்களை? அதுவும் சரிதான். எப்பனாலும் என் மகளுக்கு தான் போக போகுது. ஆனா அந்த வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லையே. சரி இருக்க சொத்து சகத்தை கொஞ்சம் தாரேன். கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பொண்ணை காட்டவே இல்ல. அது நீங்க முடிவானதுக்கு அப்புறம் தான் பொண்ணை காட்டணும்னு என் மாமனாரே புருஷெல்லாம் சொல்லிட்டா பாத்துக்கோங்க. முடிவான மாதிரி தானே பொண்ணை வர சொல்லுங்க. இருல இத மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. தேடி போனாலும் இப்படி ஒரு துப்பு கிடைக்காது. ஏமா பொண்ணை வர சொல்லுங்கம்மா, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு 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 சுமாரா இருக்கா? என்ன பண்ண சம்மதிப்பானான்னு தெரியலையே. பொண்ணு சுமாரா இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கு. பாப்பா என்ன சொல்றாமனே. என்னல பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு சர்மா ஒண்ணுதான் கேட்டேன். பொண்ணை பிடிச்சிருக்கா? அதே அதே ஏமா மாப்பிளைக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம். முடிய கொஞ்சம் கெட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். முடிய வளைச்சு போட்டு இருக்கல, அது முகமே தெரிய மாட்டேங்குது.
ச்சே, என்ன எனக்கே எங்க பார்த்தாலும் அவன் முகமே தெரியுது. அம்மா போய் தலை சீவிட்டு வரியா? ஏமா? அதே முகமே தெரியல, முடி பூரா வளைச்சு போட்டு வந்திருக்கியா, அதை பின்னி புது வச்சா நல்லா இருக்கும். இது பரட்டை மாதிரிலாம் இருக்குது. எங்க ஊர்ல பம்பை பரட்டை அப்படிம்பாவ, அப்படியெல்லாம் இருக்குது. அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இல்ல பொம்பளை புள்ளனா நல்லா தலைச்சீவி பூ வச்சா பார்க்க லட்சணமா இருக்கும். இல்ல இவன் முகமே தெரியல, அதான் சொன்னேன். ஏமா போய் தலைச்சிட்டு வாப்போ. இல்ல இப்போ பிள்ளை எப்படிதான் போட்டுட்டு அலையுதுவேன், ஆனா அது லட்சணம் இல்ல பத்தியில. அது பெண்ணி முடிச்சாதானே அது பிள்ளைல பார்க்க நல்லா இருக்கும். அவன் பெங்களூர்ல படிச்சா, அது அங்குள்ள ஸ்டைல் மாதிரி இருக்கா. எங்க படிக்கட்டும், நம்ம ஊருக்கு வந்தா நம்ம மாறி தானே ஆகணும். நம்ம மண்ணு இல்ல ஆயிருமா? அங்க சரிதான், அந்த பட்டணத்து ஊர்ல அவ அப்படி இருக்கிறது சரிதான். அது நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வருமா? அது அங்கோட விட்டுட்டு வந்துடணும். இப்ப நம்ம பையில வெளியூருக்கு போறானுவ, என்ன அப்படியே மாறி இருக்கானுவ. அவனை எப்போ போல இந்த பேண்ட் ஷர்ட் தானே போட்டு வரானுவ. இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்துதான் வெளியூருக்கு போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி அப்படியே திரும்பி வரவள. அதான் சீமையில் இல்லாதவா ஏதோ சீமைக்கு போயிட்டு வந்த மாதிரிலாம் மினுக்குதாளுவ. இந்த மினுக்கிட்டு வேலை நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுல, அதை சொன்னேன். ஐயோ, சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இங்க வருங்க, அது அந்த ஊருக்கு சரி, ஆனா நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வருமா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இதை சில்லாட்டம் பாவ, முக லட்சணம் இல்லன்னு பாவ. அதே பின்னி பூ முடிச்சு வச்சுட்டு போனா நல்லா இருக்கும். என்ன போ வந்துருக்கா பாரு, தாலையை உழைச்சி போட்டு பாப்பறான்னு என் மகன் வாட்டு அடிச்சு போடுவான். சரிம்மா போலமா, நேராவது. என்ன பொண்ணை பார்க்க வேண்டாமா? அத பார்த்தாச்சுல வாங்க. இலக்கிரா தலை எடுத்துட்டு வரட்டும். பார்த்தாச்சுல வாங்க. மாப்பிள்ள என்ன சொல்றாவ? அது வேறும் இல்ல, அவனுக்கு நம்ம ஊர் பிள்ளைகள் மாதிரி தான் பிடிக்கும். அது தலை ஒரு மாதிரி கட்டியிருந்தாலும் அவனுக்கு பிடிக்கல போலுக்கு. அதான் வேற எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கணும் பாத்துக்கங்க. அம்மா நான் சொல்லவே இல்லை, வாங்க. யார் யாருக்கு எங்கெங்க வாழறது குடுப்பன இருக்கா அங்க தானே வாழ முடியும். என் வீட்டுக்கு வரணும் தனி அதிர்ஷ்டம் தான் வேணும் பாத்துக்கங்க. நமக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு. என்கிட்ட கொஞ்சம் நகைகள்லாம் இருக்குது, ஒரு 1.5 கிலோ கொடுக்க. அப்புறம் என்ன, நான் வீட்டை போய் யோசிச்சு சொல்லுதேன். சரி அழாத, சொல்றேன் அழாத. நான் ஒன்னும் தப்பெல்லாம் பேசலையே. சரி இப்ப தப்பு நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ண முடியும்? அம்மா அழுறல, சரி விட வேண்டியதுதானே. நீ அப்படி சொன்ன? அழுதா இல்ல சரியாயிருமாப்பா. அத்தை எத்தனை நாளுப்பா அழுதுருப்பாங்க? அது சரி, நீங்க அம்மாவோட கண்ணீரை இன்னைக்கு பாத்துட்டீங்க, அத்தோட கண்ணீரை நீங்க பாத்துருக்க மாட்டீங்கல்ல. நீங்க தான் பிள்ளைய படிச்சுட்டு போயிட்டீங்கல்ல. அதே அத்தையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கீங்க. அவங்க எத்தனை நாள் அழுதுருப்பாங்க? இல்ல வாழ்க்கை நாசம் பண்ணல, அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டீங்க. உங்களால அவங்க வாழ்க்கை போச்சது, இப்ப நீங்க என்ன ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அவங்க வாழ்க்கை என்ன திரும்ப வரவா போகுது? அவங்களுக்கு தான் வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. அதான் அத்தை பேசுனது சரின்னு சொன்னேன்ப்பா, மத்தபடி நான் அம்மாவை தப்புன்னு எதுவும் சொல்லலையே. சரி அந்த டாபிக்கை விடு. இல்லப்பா, அம்மா தான் அழுதுட்டே இருக்காங்க, நான் எதுவுமே சொல்லவே இல்ல. சிங்கப்பெண்ணா வாழ்றேன், சொரிஞ்ச பொண்ணா வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு நம்ம மட்டும் தான் சிங்கப்பெண்ணா வாழ்றோம். நம்ம நம்பி இருக்கிறவங்க எப்படி வாழ்வாங்கன்னு கூட யோசிக்க தெரியல. ஈன பிறவி தானே அம்மா. தனியா வாழ்ந்துருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னீங்க, அப்பாவை பார்த்தா ஓன்னு அழுது சேர்ந்துட்டீங்க. உங்களுக்காவது இழந்தது கிடைச்சிட்டு எங்களுக்கு எல்லா உறவும் இருந்தும் என்ன அனாதையா தானே வளர்த்தீங்க. அப்பா இருந்தாரு, அப்பா ஸ்தானத்துல எத்தனை நாள் எனக்கு இல்லாம நான் அழுதுருப்பேன். ஸ்கூல்ல காலேஜ்ல அப்பா இருந்து பண்ண வேண்டிய வேலைய அப்படி அப்பா இல்லாம செஞ்சேனே. அப்போ அதெல்லாம் தாத்தா பாட்டி அத்தனை எல்லாரும் இருந்தோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு தானே எல்லாரும் மேலேயும் கோவம், எனக்கு இல்லையே. அப்படி சிங்க பெண்ணா வாழ போறேன், சொரிஞ்ச பொண்ணா வாழ போறேன்னா என்ன அந்த குடும்பத்துல விட்டுட்டு போயிருக்கலாம். அதே என்ன மட்டும் இழுத்துட்டு போயிருக்கீங்க. பாப்பா விடுமா, விடு. அம்மா ஏற்கனவே நொந்த போயிருக்கா, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இல்லப்பா, அம்மா அழுறாங்கல்ல அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அழுது ஒரு பிரயோஜனம் இல்லலப்பா. இவங்களால எத்தனை நாள் வாழ்க்கை போச்சுது, அதை யோசிச்சு சொன்னேன். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கலையே. இப்ப நாங்க மறுபடியும் என்ன குழந்தைக்கா திரும்ப முடியும்? போனது தானே. அப்ப நாங்க பட்ட வலிக்கெல்லாம் மருந்து. அப்பா தான் வந்துட்டேன்ல, இனி அப்பா உன்னை பாத்துக்கிறது. அப்பா இப்ப என் வேலையை எனக்கே பார்க்க தெரியும்பா. இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்க போறாங்க. இப்போ நான் நானாவே எந்திரிச்சு நிக்க வேண்டிய வயசுல நான் இருக்கேன்னு சொல்றீங்களே. சின்ன வயசுலயே உங்க தோல்லையும் மார்பிளையும் விளையாண்டிருந்தா இப்போ உங்க பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு எதுவுமே தோணி இருக்காது. இனி நான் புதுசா உங்க பக்கத்துல இருந்து விளையாட முடியுமா? என் அப்பா உங்களை கட்டி பிடிச்சு தூங்க முடியுமா? சொல்லுங்கப்பா, அது முடியுமாப்பா? எனக்கே ஒரு மாதிரியா இருக்குப்பா. எல்லாத்தையும் நாசம் பண்ணது இவங்க தானே. நீ ரொம்ப பேச மாட்டேன்னு அம்மா சொன்னா, உனக்கு இவ்வளவு பேச தெரியுமா? அதே நீ குழந்தை மாதிரி பேசுற, இப்ப நீ இப்படிலாம் பேசுற. ஒரு தங்கச்சி பேசுவானா கூட நான் நம்பலாம், நீ இப்படிலாம் பேசுவியா? தங்கச்சி
அவளுக்கு என்ன, அவளாவது அத்தை வளர்த்தாங்க, கஷ்ட நஷ்டம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஏன்னா இவங்க ரூமுக்குள்ள ஏதோ குருவியும் நாய்க்குட்டி வளர்க்க மாதிரில வளர்த்தாங்க. அவளாவது சின்ன வயசுலேயே எந்திரிச்சு நடக்க பழகிட்டா. எனக்கு இவங்க நடக்க பழக சொல்லியே கொடுக்கலையே. சரி சரி, இனி நான் ஒன்றும் பேசல. பேசல அத்தனையும் பேசிட்டே. இங்க பாரு, எல்லாரும் தப்பு பண்றதா, அதுக்கான தண்டனையை அனுப்பிச்சாச்சு. இனி அதை சொல்லி காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே. இனியும் அதை சொல்லி காட்டினா அவளுக்கு அது இன்னும் தண்டனை தானே. அவங்க ஏதோ தண்டனை அனுப்பிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க செஞ்ச தப்புக்கு தானேப்பா தண்டனை அனுப்பிக்கிறாங்க. நாங்க என்னப்பா தப்பு பண்ணணும் சொல்லுங்கப்பா. நாங்க என்னப்பா தப்பு பண்ணணும்? இன்ன வரைக்கும் தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கோமே. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை ஓகே, தப்பு பண்ணாத எங்களுக்கு எதுக்கு தண்டனை? இந்த தண்டனை நாங்க அவங்களால அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்க மனசு கதை கூட சொல்லக்கூடாது. சொன்னா கூட அவங்க மனசு காயப்படும். நீங்க இவ்வளவு இறக்கப்படுறீங்க. அவங்க அழுத ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாங்க அழுதாவாது இரு இடத்துல போய் சேரும். இவங்க அழுதா மண்ணுல கூட விழாது. சுயநலம், வெறும் சுயநலம், ஆசை, பேராசை, திமிரு, அகம்பாவம். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன் அப்போ தெரியாத அப்பா உங்களுக்கு போலீஸ் ஆபீசர்னு அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க அவர் கூட குடும்பம் எடுத்திருக்கீங்க. சரி, அப்படியே அவர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் ஒண்ணு உங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு போகலையே. தாங்கிருக்கார்ல என் கூட வாழுன்னு. அதுக்கு மேல ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு காதல் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? வேலையில மட்டும்தானே உங்களை ஏமாத்தினாரு, பிள்ளைய கொடுத்துட்டு ஓடி போகலையே. இல்ல வீட்டுக்கு உழைச்சு கொடுக்காம சும்மா அலைஞ்சாரா? அவர் பிடிச்ச வேலையை பார்த்தாரு. உங்களை தெருவில் விட்ட மாதிரியும் உங்களை தவிர இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்த மாதிரியும் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரியும் ஒரு சின்ன விஷயத்த கூட மன்னிக்க முடியல. காதலிச்சு காண்டு பத்துக்கிட்டாங்க. அதனால அம்மையார் வீரப்ப குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் பிறந்த பிள்ளைய கூட பார்க்காம, அந்த புள்ள ஆனா பெண்ணன்னு கூட பார்க்காம, தாய்ப்பால் கூட கொடுக்காம, அந்த பிறந்த பிள்ளை சாவுமே பட்னியா கிடக்குமேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல. குற்ற உணர்ச்சி விடுங்க, ஈவரக்கமே இல்ல. தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கல் நெஞ்சம். அந்த குழந்தை எத்தனை நாள் தாய்ப்பால் இல்லாம அழுதுச்சோ, எத்தனை நாள் சீக்கில கடந்துச்சோ, எத்தனை நாள் தாய்க்காக அழுதுச்சோ. இப்ப இவங்க கண்ணீர் மட்டும் உங்களுக்கு தெரியுதுலப்பா. பறந்த புள்ளைய தூக்கி வீசிட்டு போனவங்க கண்ணீர் சிந்துறாங்கன்னு நீங்க இறக்க போடுறீங்களாப்பா? சரிதான், ஆனா அவ என் பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி எங்களால எப்படிப்பா மன்னிக்க முடியும்? இதை நான் கேட்கணும் கேட்கலப்பா. இதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணுதே, ஆனா கேட்க முடியலன்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு, எல்லாம் தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவ பட்ட வழியை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் அப்புறம் சரியாயிரும். நம்ம குடும்பமா ஒன்னா அந்நியமா இருந்தா அதை பார்த்து அவங்க சரியாயிடுவாங்க. என் ரெண்டாவது புள்ள அவ முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்காங்களே. அந்த புள்ளைய வந்து பார்க்கவே வரலையே. நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னதான், அவ கொஞ்சம் வித்தியாசமான குணம். அவளுக்கு அதிக பிடிவாத குணம். அதுக்கு காரணம் எங்க அக்கா வைராக்கியமா வளர்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏகப்பட்ட வைராக்கியம். இங்க பாரு, அவளால லேஸ்ல கூட்டிட்டு வர முடியாது. ஆனா அவளுக்கு பாசத்தை காட்டினா வருவா. உண்மைதான், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். சரி, இனி வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? சரிம்மா, அழாத. இவ்வளவு நாள் அழுதுருக்கல, போதும். ஆமா, தப்பு பண்ண திருத்திக்கலான்னு பார்க்கும்போது உனக்கு தவறான தகவல் எல்லாம் கைமீறி போச்சுன்னு நினைச்சிருக்க. அதனால நீயும் தண்டனை அனுப்பிச்சு பிள்ளைங்களுக்கும் தண்டனை கொடுத்துட்ட. அன்னைக்கே சரி பண்ண முடியும்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ கண்டிப்பா திரும்பி வந்திருப்ப. இல்ல, நீ வந்த, ஆனா உனக்கு கிடைச்ச தகவல் அப்படி. எனக்கே அப்படிதான் தெரிஞ்சது. பிறவே எனக்கே தெரியாது. நானே இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேன். எனக்கே இப்படிதான் தப்பான தகவல். பிறவே நான் போயிருக்க கூடாது. போன போய் தானே இப்படி ஒரு தகவல் வந்தது. சரி விட. இப்ப மாதிரி கொஞ்சமா தொழில்நுட்பம் இருக்கு. அப்பெல்லாம் அப்படி இல்ல. பக்கத்தூர் போனா கூட கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம நேரம் விட்டு தள்ளு. பிள்ளைங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. நான் உடனே திரும்பி வந்தேங்க. போன ஸ்பீட்ல திரும்பி வந்தேன். ஆனா நீங்க அங்க யாருமே இல்ல. அப்போதான் யாரோ சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. நாங்க 2-3 ஊர் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல. குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியல. அதான் நாங்க போயிட்ட வேலை கிடைச்சோன்னு. சரி சரி, எனக்கு தெரியுது. விடு விடு. குட் மார்னிங் சார். வாங்க சார்மா. சார், அந்த ஆபரேஷனுக்கு நீங்க போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் நான் பேசணும். ஆமா, தரசிங்கம் லீவ் போட்டுருக்காரு. அவர் இந்த ஆபரேஷன் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னது? என்னன்னு தெரியல. இது வரைக்கும் இந்த மாதிரி பதில் சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான ஆபரேஷன் அவருக்கு தான் போகும். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களை வர சொன்னேன். தம்பி இப்படி பண்ண மாட்டானே. சரி சார், அவன் ஏதாவது ரீசன் சொன்னானா? இல்ல, எந்த ரீசன் சொல்லல. லீவ் வேணும், அவ்வளவுதான். இல்ல, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, ஏதோ வருத்தத்துல இருக்காரு போலுக்கு. இல்ல, அப்படிலாம் வருத்தத்துல இருக்க மாட்டான். அவன் சரி பண்ணிடுவான். என்னமோ தெரியல. இந்த ஆபரேஷன் நான் அவர் தான் பண்ணுவார்னு நினைச்சு எதிர்பார்த்தேன். இதுல மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் மேலிடத்துக்கு பொது சொல்ல வேண்டியது இருக்கும். பயப்படாதீங்க சார், இந்த ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிடலாம். கண்டிப்பா தம்பி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுவான். மேலத்துக்கு நீங்க எந்த பதில் சொல்ல வேண்டியது இருக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. இல்ல, தரசிங்க கொஞ்சம் பின் வாங்கிட்டாரு சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவர் அவராவே இல்ல.
இந்த ஆபரேஷனுக்கு நான் அவரை அனுப்புனா நிச்சயமா அது ஆபத்துல தான் முடியும். அவர் உயிருக்கு ஆபத்து வரலாம். ஏன்னா ஒரு ஆபரேஷன் சொன்னோன்னே அவர் சிங்கமா கெரிச்சிப்பாரு. இந்த வாட்டி அவரால முடியல. மனசுல ஒரு தைரியமா இல்ல. இல்ல சார், நான் அவனை எப்படியாவது ரெடி பண்றேன். கூட நீங்க இருங்க, நான் மேலிடத்துல பேசிட்டேன். ஓகே சார். அபி சார் வந்திருக்கார்ல, போ காஃபி ஏதாவது கொண்டுட்டு வா. சரி. இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். இவ கையில பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. இல்ல இருங்க, காஃபி போட போயிருக்கா, போட்டு தருவா. எனக்கு காஃபி குடிக்க பழக்கம்லாம் இல்ல. சரி, கேவலமான பிறவி. சத்தியமா எனக்கெல்லாம் ஒருத்தி இப்படி இருந்தாலும் கொன்னே போட்டிருப்பேன். இல்ல சார், நான் காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. செல்வத்துல உட்காருங்க, நான் காஃபி போட்டு தரான்னு பார்த்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டும், இல்ல இருங்க, நான் காஃபி போட்டு தரான்னு பார்த்துட்டு வரேன். என்ன போனவ இன்னும் வரக்கணும். இப்ப இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். என்ன புது இடம், புது அம்மாப்பா. இத பார்த்தா அவ மாதிரி தெரியலையே. இல்ல, இது அவ மாதிரி தெரியல. நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு.